உஹதுடைய களம் நீங்கள் எல்லாம் அறிந்ததுதான். மிகப்பெரிய படை அமைந்தது. அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய படையை வீரப்படுத்தினார்கள். ஒரு படைக்கு சொன்னார்கள், அம்பெய்தக்கூடிய வீரர்களுக்கு, நீங்கள் ஒருபோதும் இந்த இடத்திலிருந்து கீழே இறங்காதீர்கள், நீங்கள் இறங்காதீர்கள். எங்களுடைய பிணங்களை அவர்கள் மிதித்து வந்தாலும், கழுகுகள் எங்களுடைய பிணங்களை தின்பதை நீங்கள் பார்த்தாலும், நாங்கள் கனிமத்துடைய செல்வத்தை எடுத்துக் கொள்வதை நீங்கள் பார்த்தாலும், என் வார்த்தையிலிருந்து இறங்குங்கள் என்று சொல்லாதவரை இறங்கி விடாதீர்கள் என்று ஒரு வார்த்தை, ஒரு கட்டளை சொன்னார்கள். ஆனால் அங்கே இருந்த சில நபித்தோழர்கள் தூதர் சொன்னது போர் முடியும் முறைதான் என்று சில விளக்கங்களை கூறிக்கொண்டு அங்கிருந்து கீழே இறங்கி வர ஆரம்பித்தார்கள். அவ்வளவுதான். தூதருடைய ஓர் வார்த்தை மீறப்பட்டதால் உஹதுடைய களத்தில் இருந்த ஒட்டுமொத்த அல்லாஹ்வின் உதவியும் நிறுத்தப்பட்டது. அந்த சோதனை யாரையும் விட்டபாடில்லை. முஹம்மது ரசூலுடைய பற்கள் உடைக்கப்பட்டு அம்புகள் எல்லாம் முகத்தில் தைத்து முகமெல்லாம் இரத்தமாக, யா அல்லாஹ், என் சமூகம் அறியாமல் செய்து விட்டது, அவர்களை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்யும் அளவிற்கு தூதருடைய நிலைமையையும் அந்த போர்க்களம் சோதனையால் சூழ்ந்து விட்டதென்றால், தூதருடைய ஒரு வார்த்தை மீறப்பட்டதற்காக என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. ஏதோ உரைகளை கேட்டோம், அறிஞர்கள் எங்களுக்கு அறிவுரை செய்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேசினார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேசினார்கள், நூஹை பற்றி பேசினார்கள் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் கலீலுல்லாவை பற்றி பேசினார்கள், முஹம்மது ரசூலுல்லாவை பற்றி பேசினார்கள். நன்றாக இருந்தது. இதை போன்று யாரும் பேச முடியாது என்று கிளம்பி செல்வதற்கல்ல இந்த சபை. இங்கே அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான். நாம் எல்லோரும் மனதில் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கை இனிமேல் மாறும், தூதருடைய வாழ்க்கை. இந்த உலகம் தூதருடைய வரலாற்றையும் வாழ்வையும் என்னிடத்திலிருந்து படித்துக் கொள்ளட்டும் என்று கிளம்பக்கூடிய ஒவ்வொரு மனிதனாக நாம் மாறினால், இந்த உலகத்தில் எத்துணை அழைப்பு பணிகளுக்கு தடை வந்தாலும், எந்த அழைப்பு பணியின் கதவு மூடப்பட்டாலும், இந்த உலகம் அல்லாஹுடைய தீனை நோக்கி வரும். எம்முடைய வாழ்வில் வெளிப்படும் இஸ்லாமிற்காக. அப்படித்தான் நபித்தோழர்கள் செய்தார்கள் தங்களுடைய அழைப்பு பணியை. அப்படித்தான் இந்த உலகத்தில் அறிஞர்கள் செய்தார்கள் அழைப்பு பணியை. இன்று புத்தகமாகவும் மேடைகளிலும் ஏதோ சில புகழ்ச்சிகளுடைய சபைகளிலும் தூதரை பற்றி பேசுகிறோமே தவிர, வாழ்க்கையில் தூதருடைய வாழ்க்கை என்பது 99.99%